கண்மணி என்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா பவித்ராவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் ரொம்பவே வந்து ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. என்னை தூக்க முடியலன்னு சொன்னில, நான் இப்போ உனக்கு தூக்கிட்டேன் பார்த்தியான்னு சொல்லிட்டு பவித்ரா கிட்ட கார்த்திக் சொல்லுவாங்க. ஆமாம், தூக்கிட்டு தான், பெட்லேருந்து தூக்குறது ஈஸி தான், ஆனால் நான் நிற்கும் போது தூக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கார்த்திக் பவித்ராவை நிற்க வச்சும் தூக்கிடுவாங்க. இதனால் பவித்ராவும் கார்த்திக்கும் ரொம்பவே சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை தொடங்குவாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா கண்மணி வந்து பூச்செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா எதையோ பார்த்துட்டு கனவு லோகத்தில் இருப்பாங்க. அவங்களோட அத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்மணி என்ன என்ன ஏன் இப்படி நிற்கிறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் சென்னையில் இருக்கேனா, நல்ல கனவு இப்படி கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னது பகலில் கனவு கண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கண்மணி கிட்ட கேட்பாங்க. ஆமாம், நான் கொடைக்கானலில் இருக்க மாதிரி கனவு கண்டேன், இன்னும் நான் கொடைக்கானலில் தான் இருக்கேன் போல் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு அந்த ஊர் அவ்வளோ பிடிச்சிருச்சா இந்த ஊரோட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் கண்மணி அவ்வளோ ஆசையாக அவங்க அத்தைக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.